மலேசியாலங்கிறப்ப இந்த மாதிரி வந்து மரத்து மேலே ஏறுறவங்க, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறவங்க, வெறிபிடித்த ரசிகர் கூட்டம் என்பதை தாண்டி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ரசிகர் கூட்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ இருக்கு வரும். அதனால் ஒரே 4 ப்ரொமோஷன் ஒர்க்கில் அதுக்கான டிக்கெட் போட்டிருக்காங்க. டிக்கெட்டு விவரத்தை படித்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு லெவலு 6443, ஏறத்தாழ 6500. செகண்ட் லெவல், அதாவது ஏபிசிலாம் அந்த வரிசை வைப்பாங்கல்ல டிக்கெட் விலை, அதுதான் சொல்கிறேன். செகண்ட் லெவல், செகண்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்க, 4291. அதே மாதிரி தேர்ட் கிளாஸ் மாதிரி 2135. இப்படிப்பட்ட டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த மாதிரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80,000 டிக்கெட் இருக்குது. 80,000 டிக்கெட்டையும் விற்று தீர்த்தா 43 கோடி. 43 கோடி இது இந்திய பணத்துக்கு சொல்கிறீங்களா இல்லை அவங்க ஊர் மலேசியன் நம்ம கணக்கு? நம்ம ஊர் கணக்கு சொல்கிறீங்க. ஓகே. இது வந்து முறைப்படுத்தப்பட்டது. இதுலேயும் முன்பின் உண்டு. ஏறத்தாழ 50 கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் கரூர் மக்களுக்கு அவர் கொடுத்த பணத்தில் பல மடங்கு சம்பாத்தியத்தை வந்து அவருக்கு இன்னொரு இடத்துல வந்து அவருக்கு ரிட்டர்ன்